ராஜா வாய்க்காலில் தண்ணீர் விடப்படாமல் பயிர்கள் காய்ந்து அழியும் சூழ்நிலை உள்ளதாக கூறி கடையடைப்பு நடத்த வர்த்தக சங்கங்களும் உண்ணாவிரத போராட்டம் நடத்த விவசாய சங்கங்களும் அழைப்பு விடுத்துள்ளன. மேட்டூர் அணையில் இன்றைய நிலவரப்படி 83.250 அடி 45.5 டிஎம்சி தண்ணீர் இருப்பு உள்ளது. மாண்புமிகு உச்ச நீதிமன்ற உத்தரவுப்படி தற்போது வினாடிக்கு 12,000 கனஅடி நீர் வந்து கொண்டுள்ளது. அணையின் நீர்மட்டம் படிப்படியாக உயர்ந்து வருகிறது. வரும் நாட்களில் தினந்தோறும் அணையின் நீர் இருப்பு தொடர்ந்து கண்காணிக்கப்பட்டு ராஜவாய்க்காலில் தண்ணீர் திறந்து விடுவது பற்றி உரிய முடிவு மேற்கொள்ளப்படும். மாண்பு முதலமைச்சர் அவர்களின் அறிவுறுத்தலின்படி நீங்கள் அவர்களிடம் பேசி உண்ணாவிரத போராட்டத்தை கைவிடுமாறு நீங்கள் கேட்டுக்கொள்ள வேண்டும் என்று நான் உங்களை கேட்டுக்கொள்கிறேன். பேரவை முன்னவர். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்பு உறுப்பினர் அவர்கள் பேசுகிறபோது ஆதி திராவிட மக்கள் ஒருவரே அதை விலைக்கு வாங்கி 50 பேர் 52 பேர் பல இடங்களில் குடியிருக்கிறார்கள் சொன்னார்கள். ஆகவே அவரை பொறுத்தவரையிலும் கிரையம் செய்வதற்கு செலவு கூடுதலாகும். இன்றைக்கு உயர்ந்திருக்கிற பத்திரப்பதிவு என்று சொன்னீர்கள். தானப்பத்திரமாக எவ்வளவு பேர் இருக்கிறார்களோ பட்டியலிட்டு நீங்கள் தானப்பத்திரமாக அதை வழங்கினால் பட்டா வழங்குவதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்பு உறுப்பினர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தானம் என்பது அவர்கள் சொந்தத்தில் உள்ள பிள்ளைகளுக்கோ உறவினர்களுக்கோ தான் தான செட்டில்மெண்ட் செய்ய முடியும். ஆனால் இது அவர்கள் மற்றவர்கள் பேரிலே வந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால் இந்த கிரை செலவு குறைந்து செய்து கொடுத்தால் கூட அவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்பதுதான் மாண்புமிகு வருவாய்த்துறை அமைச்சரிடம் கேட்டுக்கொள்கிறேன். இல்லை நான் சொல்லிடுறேன். மாண்பு பேரவைத் தலைவர் அவர்களை, மாண்பு உறுப்பினர் அவர்கள் கேட்கின்ற கேள்வி, தானப்பத்திரம் என்பது அவர் மீது சொந்தமாகவே இந்த கிரையம் செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே உரிமை அவருக்கு இருக்கிறது, முழு உரிமை. ஆகவே இந்த முழு உரிமையை பயன்படுத்தி கொண்டு நான் அதுதான் பத்திரப்பதிவு துறை அமைச்சரோடு நான் இப்போ கலந்து பேசினேன். ஆகவே நீங்கள் அதை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை. நாங்கள் சொல்வதைப் போல நீங்கள் செயல்படுங்கள், அதற்கான உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும். மாண்பு உறுப்பினர். நன்றி வருவாய்த்துறை அமைச்சர் அவர்களே. மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சரை பொறுத்தவரை உண்ணாவிரதம் பொறுத்தவரை ஒரு சட்டமன்ற உறுப்பினர் இதுவரைக்கும் நாங்கள் எதுவும் கலந்து கொள்ளவில்லை. மக்கள் தானாகவே கண்ணீர் வடிக்கிறார்கள். நான் கேட்பது உங்களிடம் தயவு கூர்ந்து கேட்பது, இன்றோ நாளையோ முதலமைச்சரிடம் ஆலோசனை அணுகி ஒரு 15 நாட்களுக்கு மட்டும் தண்ணீர் கொடுங்க. ஏன்னு கேட்டால் அவர் சொல்லுவது போல அந்த கரசப்பாளைய பகுதியில எல்லாம் பார்த்தீங்கன்னா தண்ணி உப்பு தண்ணி வந்துருச்சு. தண்ணி கீழே போக போக. மாண்பு வணிக வரித்துறை அமைச்சர். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, அண்ணன் அவர்கள் கூறியது போல அந்த பயிர்கள் ஒரு சென்சிட்டிவ் கிராப்ஸு, அதை தோட்டக்கலைத்துறை மூலமாக கண்காணிச்சுட்டு வரோம். உரிய நேரத்தில் அண்ணன் அவர்கள் மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. உரிய நேரத்தில் தேவையான நேரத்தில் தண்ணீர் கண்டிப்பாக அண்ணன் அவர்கள் கொடுப்பதாக உறுதியளித்திருக்கிறார். மாண்பு உறுப்பினர். நான் ஏன் இதை அழுத்தமாக சொல்கிறேன் என்றால், இது வெற்றிலை, மேக்சிமம் எங்கள் ஏரியாவில் தான் வெற்றிலை இருக்கிறது. அது குழந்தை போல இந்த ஆடிப்பட்டம் என்று சொல்லுவார்கள். அதை வெற்றிலை பயிர் இவ்வளவு தூரம் வந்துவிடும். வந்த உடனே இப்போ தண்ணி இல்லை என்றால் அது தானாக காய்ந்து விடும். குறுவைக்கு நம்ம தண்ணி விடுவது வேறு, சம்பாவுக்கு தண்ணி விடுவது வேறு டெல்டா பகுதியில். ஆனால் இந்த பகுதியை பொறுத்தவரை பாசனத்தை நம்பியே வாழ்ந்து கொண்டு இருக்கிறார்கள். அதுவே தான் சொல்கிறேன், நீங்கள் முழு நாளும் கொடுக்க வேண்டாம். ஒரு மாதத்திலே ஒரு 15 நாட்கள் இப்பொழுது கொடுங்கள். அதன் பிறகு எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு மழை பெய்யும். அதை நம்பி கண்டிப்பாக ஆறுகளில் வெள்ளம் ஓடும். அதை பற்றி கவலைப்பட வேண்டாம். ஏன்னால் இப்பொழுது 83 அடி தண்ணீர் இருக்கின்றது. ஆகவே இன்றோ நாளையோ உங்களுடைய உத்தரவுப்படி ஒரு 15 நாட்களுக்கு மட்டும் இந்த உயிர் தண்ணி என்பதை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்பது மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் மூலம் கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு நீர்வளத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களிடமும் அதிகாரிகளிடம் கலந்து பேசி மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் கேட்டதுக்கு இணங்க அது முதலமைச்சருடைய கவனத்துக்கு எடுத்து செல்லப்படும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். பேசுங்க. மாண்பு உறுப்பினர் கே நேரு அவர்கள். இல்லை லாரி இல்லை. மாண்புமிகு பரமத்தி வேலூர் சட்டமன்ற உறுப்பினர், அதை ஒட்டி தான் திருச்சி மாவட்டம் தொட்டியத்தூருடைய சட்டமன்ற உறுப்பினர் சட்டமன்ற தொகுதி. எப்படி நாங்களும் பக்கத்தில் நீ 80 கிலோமீட்டரில் இருக்க, நான் 20 கிலோமீட்டரில் இருக்கேன். எனவே
அங்கே இருக்கிற விவசாயிகள் பெரிய ஊர்வலம் நடத்துகிறாங்க. வாழைக்கு இந்த சொன்ன மாதிரி வெற்றிலை காய்கிறது. ஒரு 10 நாளைக்கு அந்த மாயனூர் அணையிலேருந்து கொடுக்கணும் தண்ணி, திறக்கிறது கம்மியாக திறக்கிறாங்க. அதை கேட்டால் சொல்லுவாங்க, இன்ஜினியர்லாம் கொஞ்சம் திறந்து விடுவாங்க. இப்போ திறந்து விட மாட்டேங்கிறாங்க. அமைச்சர் அவர்கள் தொடர்ந்து தொட்டியம் பகுதி விவசாயிகளையும் காப்பாற்ற, எப்படி பரமத்தி வேலூர் மாதிரி தொட்டியம் காப்பாற்றப்பட வேண்டும் என்று கேட்டோம். மாண்பு உறுப்பினர் தொடர்ந்து பேசலாம். நீங்கள் மாண்புமிகு பேரவைத் தலைவர்களே, எங்களுக்கு முதலில் ஃபஸ்ட்டு 15 நாட்கள் தண்ணி கொடுங்கள், அடுத்த முறை அவங்களுக்கு கொடுங்கள். அதற்கு பிறகு 90 அடி வந்த பிறகு நம்ம சம்பாவுக்கு பயிர் எடுத்துக்கலாம். இதுதான் இருக்கிறது. ஆனால் எங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் எங்கெங்கெல்லாம் சிரமங்கள் இருக்குதோ அவருடைய காலகட்டத்திலே பகிர்ந்து நீர்நிலைகளை ரொம்ப அற்புதமாக பண்ணினார். அதில் எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அவருடைய முன்னால் பேசிய திமுக சட்டமன்ற உறுப்பினர் சொன்னார்கள், சிறப்பாக சாலைகள் போட்டார் என்று. அம்மாவினுடைய ஆட்சி காலத்திலே நெடுஞ்சாலைத்துறையாக இருக்கட்டும், கிராம சாலைகளாக இருக்கட்டும், கடந்த 10 ஆண்டுகளிலே மிக சிறப்பான மேம்பாலங்கள், சாலைகள் சீரமைக்கப்பட்டது அண்ணன் எடப்பாடி அவருடைய ஆட்சி காலத்தில் என்று இந்த நேரத்தில் பதிவு செய்து கொண்டு நீர்வளத்துறைக்கு செல்கிறேன். அதே போல அன்னார் அவர்கள் குடிமராமத்து பணிகள் எல்லாம் செய்து கொடுத்தார்கள். மக்கள் நலனுக்காக மக்களாலே செயல்படுத்துகின்ற மகத்தான திட்டமான மிக சிறப்புமிக்க திட்டம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களால் குடிமராமத்து திட்டம் 13/3/2014 அன்று தொடங்கி வைக்கப்பட்டது. இச்சீர்மிகு திட்டத்தினை சிறப்பாக நிறைவேற்ற 2016, 2017, 2017, 18, 2019, 2020 ஆண்டுகளில் மாநிலத்தில் 30 மாவட்டங்களில் 4824 குடிமராமத்து பணிகள் ஒரு 919 கோடி மதிப்பீட்டில் செயலாட்டத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டது. 4782 பணிகள் முடிவடைந்துள்ளன. 2020, 2021 ஆண்டு 34 மாவட்டங்களில் ரூபாய் 492 கோடி மதிப்பீட்டில் 1384 குடிமராமத்து பணிகள் செயலாக்கத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு 804 பணிகள் முடிவடைந்துள்ள. இதர பணிகள் பல்வேறு நிலைகளிலே செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. அதே போல மிக சரித்திரம் படைத்தது அத்திக்கடவு அவிநாசி திட்டம். அன்னார்களுடைய ஆட்சி காலத்திலே மாநில நிதியின் கீழ் கடிப்பிலை செயல்படுத்திய